முன்னாள் பத்திரப்பதிவுத்துறையில் பணிபுரிந்த ரவீந்திரநாத் மீது தமிழக அரசும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களும் மேல்முறையீடு செய்ய வேண்டும். பணி நியமனம் செய்யக்கூடாது. அனைவருக்கும் இவர் முன்னாள் பத்திரப்பதிவுத்துறையில் மண்டல பதிவாளராக பணிபுரிந்தவர். பெயர் ரவீந்திரநாத் நாயுடு. இவர் செய்யாத வேலையே இல்லை. அந்த அளவு இவர் ஊழல் பெருச்சாளி, போலி பெருச்சாளி. அடுத்தவர், அதாவது அடுத்த ஸ்டார் பதிவாளர் கையெழுத்தை இவரே போட்டு ஒரு ஆவணத்தை தயார் செய்தவர். தாம்பரத்தில் ஈசியில் திருத்தம் செய்தவர். அதுலதான் மாட்டினாரு. இவர் மீது நிலுவையில் உள்ளது வழக்கு. சிபிசிஐடி தாக்கல் பண்ணியுள்ளது. அந்த வழக்கு குவாஸ் பண்றதுக்கு நீதிபதி அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் இவர் மீண்டும் எனக்கு ஏதோ ஒரு பதவி கொடுங்க, ஒரு ஓரமா உட்காந்து நான் பணி செய்கிறேன் அப்படின்னு கெஞ்சிருக்காரு. இந்த வழக்குல சரி இவ்வளவு கெஞ்சிறாருன்னு ஒரு பணி வழங்க நீதிமன்றம் உத்தரவு போட்டுள்ளது, உயர் நீதிமன்றம். இதுல பெரிய கூத்து என்னன்னா, சீனியர் வக்கீல்லாம் வாதாடாம ஏதோ ஒரு கப்பல் வக்கீல் அரசு தரப்பா இந்த வாதத்தின் போது வாதாடி இருக்கிறார். இது ஒரு சிறப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா, விருகம்பாக்கத்துல இவர் பணிபுரியும் போது ஒரு பத்திரம் தயார் பண்றார். அதாவது 2009 முன்னாள் ஸ்டார் பதிவாளர் சிவபிரியா அவர்கள் பதிவு செய்தது போல் ஒரு பத்திரத்தை தயார் பண்ணி சிவபிரியாவோட கையெழுத்தை இவரே போடுறார். அதை வைத்து போலி டாக்குமெண்ட் இவரே பதிவு செய்கிறார். பத்திர எண் 555. முடிஞ்சா நீங்க போய் பாருங்க, அந்த பத்திரம் என்கிட்ட இருக்கு. இதை இல்லாம தாம்பரத்துல ஒரு எஃப்ஐஆர், திருவெற்றியூர் ஸ்டார் பதிவாளர் அலுவலகத்துல ஒரு எஃப்ஐஆர். எத்தனை கேசியா போட முடியும்? இந்த அதிகாரி எதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு? இவரை மீண்டும் இந்த பதவியில் அமர்த்தினால் இருக்கும் சாட்சிகளை கலைத்து விடுவார் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி என்பதற்காக தான் இவருக்கு பணி வழங்கக்கூடாது என்பது எங்கள் வாதம். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி உடனடியாக இதற்கு மேல்முறையீடு செய்ய வேண்டும். இவருக்கு பணி வழங்கக்கூடாது என்பதை கோரிக்கையாக வைக்கிறோம். இல்லை என்றால் நாங்கள் மேல்முறையீடு போவோம். சட்டத்தில் 1000 ஓட்டைகள் இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.